வணக்கம் பாலமுருகன். சைமன்ட்ட இருந்து லாஸ்டா ஒரு பேட்ச் வெளியே போயிருக்கு. அந்த பேட்சோட பேரு கரு பிரபாகரன். அந்த பேட்சும் வழக்கம் போல ஒருவரிடம் இருந்து ஒருவர் கருத்து மாறுபட்டு கருத்து வேறுபட்டு அவர்களிடம் இருந்து வெளியே போனா என்ன காரணத்தை சொல்லுவாங்கன்னா தனி மனித பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொள்கை அப்படிங்கிறது இரண்டு பேருக்குமே ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனா இந்த நாம் தமிழர் குரூப்ல இருந்து வெளியில போகும்போது என்ன குற்றத்தை வச்சுட்டு போறாங்கன்னா, சீமான் என்கிற ஒரு தனி மனிதன் 1ஆம் நம்பர் அயோக்கிய பைய, பொது ஒழுக்கம் குறைந்தபட்சம் பொது ஒழுக்கமே இல்லாத ஒரு கேடி அப்படிங்கிறத ஐயநாதல் ஆரம்பிச்சு இந்த கரு பிரபாகரன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த பேச்ச நீங்களே கேளுங்க. எவ்வளவு நடக்குதுன்னு வழி தாங்க முடியாத வழியா நடக்குது. நாங்க என்ன ஏழ்மையா இருக்கோம்? நீங்க சொல்றீங்க அண்ணன் வீட்டுல பேசுறீங்க. நாங்க வீட்டுல வந்து என் பொண்டாட்டி உனக்கு ஏரி வேலை காடு வேலை ஏரி வேலை போயிருக்காங்க மணல் வீட்டுல. நீங்க உங்களோட வீட்டுல எப்படி இருக்குங்க? எனக்கு 5 ஏக்கர் நினைச்சு இல்ல, உங்களுக்கு என்ன இருந்துச்சு? வீட்டுல நீங்க 5 கார் 15 பேர் வேலை செய்யறாங்க. 3 பேர் தான் வீட்டுல குடியிருக்குங்க. 15 பேர் வேலை செய்யறாங்க உங்க வீட்டுல. எளிமையான கட்சி மாசம் 2 லட்சம் வாடகை கொடுங்க. யார் எளிமையான கட்சினா? யாருக்கு சொல்றீங்க? எல்லாம் இருந்தோம். நீங்க திருப்பி நீங்க கட்சி விட்டு சேர்த்துங்க, சேர்த்தா போங்க, அதெல்லாம் உங்களோட இஷ்டம். நாங்க அதை பத்தி வரல, வந்துட்டோம். தெரியாம எந்த ஜனத்தில் செஞ்சு பாவம் அந்த ஜனத்தில் வந்து உங்களுக்கு மாட்டி மாதிரி கட்டி மாட்டி 14 வருஷம் எங்க வாழ்க்கை இழந்துட்டோம். படிச்ச பையன், இந்த தம்பிங்கெல்லாம் படிச்ச பையன் 18 வயசு 16 வயசுல கல்லூரி கூட முடிக்க முழுசா வந்தாங்க, வெளியே வந்தாங்க. இதான் 10,000 பேர் மேல இருக்காங்க. வருவாங்க எல்லாம் பேசிட்டு அடுத்து எந்த ஏரியா நம்ம போறோமோ எந்த ஏரியா கூப்பிடுறாங்களோ வருவாங்க. வழியில ஒன்னே ஒண்ணு மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள், நான் கிருஷ்ணகிரி மாவட்ட சார்ந்த மக்களோ இந்த தமிழ்நாடு சார்ந்து சொல்றேன், யாரும் இந்த உங்க இளமையை அழிச்சிடாதுங்க. அவ்வளவுதான் சொல்லணும். இளமையை அழிச்சிடாதுங்க, போதும். நீங்க என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க? 15 வருஷம் ஆச்சு. 1 இருந்து 4 ஆனீங்க, 4 இருந்து 7 ஆனீங்க, 7 14 தான் போயிருந்தீங்க. ஏன் 7 இருந்து 8 கூட ஆகல? எங்க மாற்றம்? அவ்வளவுதான். நீங்க நல்லா மாற்றம் இல்ல. இவங்க எந்த வேலை செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எந்த இளைஞர்களும் வாழ்க்கை கெடுத்தாங்க. அவன் மனைவிகள் எல்லாம் தரும். இளைஞர்களோட சொல்றேன், அவங்க குடும்பங்கள் சொல்றேன், தயவு செஞ்சு உணர்ச்சி பெருக ஊட்டி உணர்ச்சிகளை ஊட்டி எங்களை வேற திசைக்கு நாங்க போய் சம்பாதிச்சிருப்போம். எங்களை ஊட்டி ஊட்டி பண்ணாதீங்க. அப்ப நான் கூட்டமா நாங்க செஞ்சுமா உங்களை செய்ய சொன்னோம்லாம் கேட்காதீங்க. எல்லாம் அடுத்த கட்ட தமிழ்நாடு முசுன்னு ஏற்கனவே தமிழ்நாடு முசு இருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் உட்பட கடைசி எல்லாரும் உட்பட வெளியே இருக்காங்க. வெளியே இருக்காங்க. சில பேர் இன்னும் இருக்கிறவங்க வெளியே வர போறாங்க. இவங்க எல்லாம் இணைச்சு செஞ்சுட்டு வர நவம்பர் 27க்குள்ள ஒரு நல்ல மாவீர நாள் உள்ள ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு தமிழ் தேசிய இயக்கமா இப்ப புதுசா கட்டுறதா இல்ல இருக்கிற தமிழ் தேசிய இயக்கத்துல கலை இயக்கமா போய் சேரதான்றது நவம்பர் 27க்குள்ள முடிவு பண்ணுவாங்க. கட்சியில இணையத்துக்கு முன்னாடி, கட்சி ஆரம்பிக்க முன்னாடி மதுரை வெற்றிக்கு முன்னாடி மதுரையோட பொறுப்பாளர், இன்னைக்கு ஒரு மாநில பொறுப்பாளர் இருந்தாரு. அவரை எடுத்துட்டீங்க. புகழேந்தி மாறன் உங்களுக்கு சென்னையில போய் இருக்கிற இடம் கொடுத்து செஞ்சு தங்க வச்சு பண்ண புகழேந்தி மாறன் மாநில ஒருங்கிணைப்பாளர். அதாவது ஒரு தமிழ் தேசியத்தை நாம் கட்டமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்துல கைய உயர்த்தி உயர்த்தி முறுக்கி அதாவது ஹிட்லர்ல ஜெர்மன்ல ஹிட்லர் பண்ணிருக்கக்கூடிய அந்த நாஜிசம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எடுத்தோடனே அமைதியா கைய கட்டிக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத பப்பா மாதிரி, வாயில வாழைப்பழத்தை வச்சா கூட ஒண்ணுமே தெரியாத பப்பா மாதிரி அமைதியா பேச ஆரம்பித்த இந்த நாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமது வார்த்தைகளை கவனிக்கிறார்களா மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள் ஒண்ணும் கவனிக்கல, அங்க இருக்கக்கூடிய இளவட்ட பசங்க கவனிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை கூர்மைப்படுத்தி பார்க்கும்போது, சரி ஓகே, நம்ம கத்தி பேசுவதனால இங்க ஏதோ ஒரு நாய் தான் குலைக்குதோ என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே லேசா திசை திருப்பி பார்க்கும் போது, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிர்த்து பேசுவது அப்படிங்கிறது இயற்கையாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எந்த நாட்டிலையுமே ஒரு அரசியல் அமைப்பு இருக்குன்னா, ஒரு அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிஸ் வந்து கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த பார்ட்டிஸ் மீதான 100% அவர்கள் எல்லாருமே நீங்க நல்லா இருக்கணும், அனைவருமே நீங்க சிறப்பா வாழுங்க அப்படின்னு வடகொரியால இருக்கக்கூடிய அந்த ஜின்ஜாங் இருக்கான் பாத்தீங்கல்ல, அவன மாதிரி இங்க யாருமே சிஞ்சா தாழ்றா போடக்கூடிய ஆட்கள் இல்ல. அதிருப்திங்கிறது வந்து இயற்கையாவே இருக்கும். அதுதான் ஜனநாயகம். அந்த மாதிரி அந்த அதிருப்தியாளர்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணி நாம ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இவர்களுக்கு எதிர்த்து நாம வந்து நின்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள முத களம் இறங்கி வரும்போது, இங்க நடக்கக்கூடிய கவர்மெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம்னா அதிமுகனா, அந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கொள்கை எதுன்னு கேட்டீங்கன்னா திராவிடர் கழகத்துடைய கொள்கை. அந்த கொள்கையை மீறி இங்க யாருமே போகல. இவன் வந்து நின்றுகிட்டு முதல்ல என்ன வாய் வசனம் பேசினானா, அதே திராவிடர் இயக்க கொள்கையும் அதே தந்தை பெரியாரின் பேச்சையுமே எடுத்துட்டு வந்து மக்கள்கிட்ட பேசும்போது, சரி ஓகே, இது ஒரு அசலான ஒரு கூட்டம் தான் போல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அடி கட்டுமானத்தை அசைக்காமல் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் நிலைப்பாடுகளுக்கு எதிராக பேசக்கூடியவர் போல இருக்குன்னு சொல்லி மக்கள் ரெகக்னைசிங் பண்ணி லேசா திசை திரும்பி பார்க்கும் போது, இவன் பண்ணிருக்கக்கூடிய லாபி இருக்கு பாத்தீங்கல்ல, அந்த லாபி தான் பார்ப்பன லாபி.
அவன் தன்னுடைய வாழ்க்கை வசதிக்காக மட்டுமே தன்னுடைய அத்தனையுமே இழந்து, ஒரு மனிதன் எதெல்லாம் இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைமுறை வச்சிருப்போம். அந்த வரைமுறை என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுதான் தன்மானம். தன்மானத்தை இழந்து ஒன்றை மட்டும்தான் நாம் பெற வேண்டும். அதுதான் இனமானம். இனமானத்துக்காக நம்ம இங்க வரும்போது தன்மானத்தை பார்க்க கூடாது அப்படின்னு அந்த பெரியார் சொல்லும் போது, இவனுக்கு இனமானம் என்ற ஒண்ணுமே கிடையாது. அதனால தன்மானத்தை எதற்காக வேண்டும்? தான் வசதியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒட்டு மொத்தமா வித்துட்டு இன்னைக்கு காலையில என்ன பேசணுமோ அந்த பேச்ச கூச்சமே இல்லாம மத்தியானம் காசுக்காக என்ன வேணாலும் பேசலாம்ன்ற ஒரு நாக்கு இப்ப மாறும் போது, இங்க உண்மையிலேயே ஆரம்பத்துல கட்டமைத்திருக்கக்கூடிய அந்த திராவிட கட்டமைப்புக்கு உள்ள இருக்கக்கூடிய ஊடு சரா இருக்கக்கூடிய வார்த்தை தான் தமிழ் தேசியம். இங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாமே சரி ஓகே, திமுக மேல இருக்கக்கூடிய எதிர்ப்பு, அதிமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி, இது இரண்டுக்குமான மாற்று சக்தி, மூன்றாவது சக்தி. அப்போ தமிழின் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த தளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து இவர் ஒரு ஜனநாயகப்படுத்துவார், கட்சி ரீதியாக தமிழ் தேசியத்தை கட்டமைப்பார் அப்படின்னு சொல்லி திராவிட இயக்க கொள்கைக்கு மாறாக அப்படி இல்லை, அந்த இருந்து இது புதிய கட்டமைப்பை உருவாக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையில போனதுக்கு அப்புறம் தான் இந்த நாதாரி பண்ணிருக்கக்கூடிய வேலை ஒன்னா நம்பர் கைக்கூலியாக, அதுவும் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பார்ப்பன கைக்கூலியாக, அதுவும் RSS எடிபுடியாக, RSSக்கு தாழ் பணிந்து நக்கக்கூடிய வேலையை இவன் செய்ய ஆரம்பிக்கும் போது அதிர்ச்சியில் உறைந்து போன அறிவு சார்ந்த தளத்தில் இயங்கக்கூடிய நாகரிகமான ஒரு மனிதர்கள் யாரும் கேட்டீங்கன்னா ஐயநாதன் முதல்ல வெளியே போயிடுறார். ஐயோ, இது மிகப்பெரிய கொடுங்கோடன், ஒரு ஆபத்தானவன், இதற்கு மேலும் இவன்ட்ட நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த மானமும் மரியாதையும் ஊர் சிரிச்சு போயிடும். அதனால உடனடியாக இவன்ட்டு வெளியில போய் உனக்கு ஒரு கும்பிடு, உன்னுடைய கோவிலுக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லிட்டு வெளியில வந்து அதன் பிறகு அமைந்து அவர் தனிப்பட்ட முறையில நாம் தமிழர் அப்படிங்கிற பேச்சே என்ன பேசுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதன் பிறகு ராஜீவ்காந்தி கரெக்டான முடிவு எடுத்தாரு. காரணம், இவன் ஒன்னாம் நம்பர் அயோக்கிய பெயர் ஆகியால் நாம் இவன்ட்ட இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தானது, நாம் இருக்க வேண்டிய இடம் திமுக அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதன் பிறகு கொஞ்சம் பேட்சா வெளியில வருது. இப்ப லாஸ்டா பேசிருக்கக்கூடிய இந்த பேட்ச் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இளைஞர்களே உங்களது இளமையை தொலைத்து விடாதீர்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தெளிவாக அரசியல் ரீதியான நிலைப்பாடுகள்ல மாற்று கருத்து உண்டாச்சு, அழகா அவங்க வெளியில போயிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய வார்த்தை, இளைஞர்களே நீங்கள் உங்க இளமையை தொலைத்து விடாதீங்கன்னா, அப்ப இவனுடைய நோக்கம் கட்சி வச்சு நடத்துவது அல்ல, சுத்தமாக கட்சி வச்சு நடத்துவதே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேட்ச் எப்போதுமே வெளியே போகும் என்பதை இவன் ப்ராப்பரா உணர்ந்துட்டான். அந்த பேட்ச் வெளியில போய் தொலையட்டும். ஏன்னா அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஆட்கள் இங்க இருந்தாங்கன்னா நமக்கு தான் ஆபத்து, நம்மை கேள்வி கேட்பார்கள். அதனால தான் இவன் அடிக்கடி என்ன சொல்வானா, நான் தான் கட்சி தான் நான், என்னை எதிர்த்து எவனாவது ஒருத்தர் கேள்வி கேட்டான் உடனே பிடிச்சி வெளியே தெரியுமோ போவலியே, இதுதான் என்னோட கட்சி ரூல்ஸ். அதன் அடிப்படையில் தான் உலகத்திலேயே எவனுமே செய்யாத காரியத்தை இவன் செஞ்சிருக்கான். என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்சி அலுவலகத்தை தனி மனிதன் இந்த பாக்கியராஜுங்கிற பேர்ல வந்துகிட்டு 3 கோடி ரூபாய் சொத்தை எவன் வீட்டுல இருந்து வசூல் பண்ணிட்டு வந்தக்கூடிய காசை யாருடைய பேர்ல பட்டா போடுறது, இதுதான் இங்க கூடிய முக்கியமான விஷயம். எவ்வளவு ஆடம்பரம், எவ்வளவு சொகுசு வசதிகள், எப்படி கம்பாரமான புகைப்படங்கள் இன்னைக்கெல்லாம் வந்து போட்டாலாம் தாறுமாற வைரல் ஆயிருக்கு. அப்போ எதற்குமே கூச்சப்படாத ஒரு ஜென்மம் இருக்குன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மள மாதிரி பகுத்தறிவாளர்களும் திராவிடர் கழக மீடியாக்களும் தொடர்ச்சியாக இவனை காரணம் பண்ணி அடிக்கவும், அவர்கள் கூச்சப்பட்டு கொண்டு நமது வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சம்பந்தமாக தோழர்களுடைய வீடியோக்கள் பார்க்கும்போது அறிவு சார்ந்து சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதன் அடிப்படையில இதன் பிறகு இவன்ட்டு இருந்தோம்னா ஊழக்குண்டு போட்டிருந்தோம்னா நமக்கு மானக்கேடு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம முட்டையில இருந்து கோழி குஞ்சு உடஞ்சு வெளியில வர மாதிரி முதிர்ச்சி அடைஞ்சு வெளியில வந்து ப்ராப்பரான பேட்டி கொடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. அதன் பிறகாவது தனது வாழ்வு மிஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதன் பிறகு அவர்களுக்கு வாழ்வு மிஞ்சும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டெபிலிட்ட இருந்து வெளியில போகும்போது அவர்களுக்கு நல்ல காலம் தான். காரணம்,
கடைசி வரைக்கும் இளைஞர்களே இவனை நம்பி போனீங்கன்னா உங்கள் வாழ்வையும் உங்கள் குடும்பத்தையும் சீரழித்து விடுவாங்கிறதுதான் முக்கியமான விஷயம். ஆனா இவன் கூடயே இருக்கக்கூடிய இன்னொரு பேட்ச் இருக்கு தெரியுங்களா, அவங்களுக்கு தெரியும் சில்லறை அடிப்பது எப்படி. அவன் சுகவாசிகளாக இவன் பின்னாடியே அல்லகை ஜால்ராக்கா ஒரு 4-5 ஒட்டிட்டு இருப்பாங்க பாத்தீங்கல்ல. இப்ப இவங்களுக்கு இருக்கக்கூடிய பயங்கரமான சண்டை, காளியம்மாள் வரைக்கும் பயங்கர சண்டை வந்துச்சு பாத்தீங்கல்ல. எவ்வளவு வீடியோ எவ்வளவு ஆடியோ வந்துச்சு பாருங்க. அந்த வீடியோ ஆடியோக்குள்ளே கொள்கை சண்டை வந்திருக்கான்னு மட்டும் கவனிச்சு பாருங்களேன். கொள்கையாவது மண்ணாங்கட்டியாவது மயிரா கூந்தல் கீந்தல்லாம் அது வரைக்கும் வந்துச்சு. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்க. பணம் பணம் மட்டும்தான் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கும். 2000 ரூபாய் செல்போனு, 2000 ரூபாய் பணம், செல்போனு, பார்ட்டி வைக்கிற. அப்போ என்னையே ஓவர் கிளாஸா எவனும் பண்ணக்கூடாது. இங்கே என்னன்னு கேட்டுட்டேன்னா நீ மட்டும் தான் சம்பாதிப்பியா? அதுவும் இவன் எடுத்திருக்கக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, உலக தமிழ் மக்களை ஒன்றிணைப்போம், தமிழ் தேசியத்தை கட்டமைப்போம் சொல்லிட்டு பிரபாகரன் படத்தை கொண்டுட்டு முன்னாடி லேபிளா போடவும், அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் ஃபுல்லா இந்த கூந்தல் வந்துட்டு நாட்டை பிடிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக நம்பி ஏகப்பட்ட காசுகளை இறைக்கவும், அந்த காசுகளை பங்கு போடுவதற்கு நீ மட்டுமா நானும் வருவேன் சொல்லி உள்ள நடக்கக்கூடிய இந்த கரைச்சல் தான் இப்ப இவங்களுக்குள்ள சண்டையா மாறி இருக்கு. இது மேலும் மேலும் நமக்கு அவமானத்தை உண்டு பண்ணிடும் சொல்லிட்டு குறைந்தபட்சம் சுயமரியாதை இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களும் வெளியே போயிட்டே இருக்காங்க. அதன் அடிப்படையில போன இந்த பேட்சுக்கு நாம் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்றோம். இப்பயும் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், தம்பிகளே தங்கைகளே, உடனடியாக நீங்கள் அவனிடம் இருந்து வெளியே வாருங்கள். இதை தாண்டி நம்ம இப்போதைக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆரம்பிக்கலாம்.